வணக்கம். இந்த தொகுப்புக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம கொஞ்சம் கனமான ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று நிகழ்வ, அதுக்குள்ள இருக்கிற மனித உணர்வுகள பத்தி தான் ஆழமா அலச போறோம். இது ஏதோ ஒரு பழைய செய்தியோ வெறும் புள்ளி விவரங்களோ கிடையாது. இது சொல்ல முடியாத இழப்பு, வலி, அப்புறம் காலத்துக்கும் அழியாத நினைவுகளோட ஒரு பதிவு. மே 18 அப்படிங்கிறது பலருக்கும் சாதாரண ஒரு நாளா இருக்கலாம். ஆனா முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிற பேரு சுமந்து நிக்கிற அந்த வழிய நேர்ல அனுபவிச்சு அதிலிருந்து தப்பி பிழைச்சவங்களோட பார்வையில இருந்து தான் இன்னைக்கு நாம புரிஞ்சுக்க போறோம். வாங்க, இந்த வரலாற்று பக்கங்களை நாம சேர்ந்து புரட்டி பார்ப்போம். சரி, நாம நேரடியாக விஷயத்துக்குள்ள போயிடலாம். கடல் இன்னும் அந்த குரல்களை சுமந்து கொண்டு இருக்கு. தப்பி பிழைச்ச ஒருத்தரோட மனநிலைய இதைவிட ஆழமா வார்த்தைகள்ல சொல்லிட முடியாது இல்லையா? அந்த கடல் அலைகளை ஒரு நிமிஷம் கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த மக்களுக்கு அது வெறும் தண்ணி கிடையாது. தங்களோட சொந்த மண்ணை விட்டு, வீட்டை விட்டு, உறவுகளை எல்லாம் விட்டுட்டு வந்த ஒரு முழு சமூகத்தோட கண்ணீரையும் அவங்க தொலைச்ச குரல்களையும் அந்த அலைகள் இன்னைக்கும் சுமந்துகிட்டு இருக்குன்னு தான் அவங்க நம்புறாங்க. இந்த ஒரு பின்னணியில இருந்துதான் இந்த ஒட்டுமொத்த வரலாற்றையுமே நாம அணுகப் போறோம். நினைவுகளோட உண்மையான வலிமை என்னன்னு தெரியுமா? மண்ணுல விழுந்த உடல்கள் மறைஞ்சாலும் நினைவுகள் ஒருபோதும் மறையாது. பாருங்க, இது வெறும் ஒரு கவிதை வரி கிடையாது. இது ஒரு சமூகத்தோட மிக தீர்க்கமான பிரகடனம். அவ்வளவு பெரிய பெருந்துயரத்தை சந்திச்சவங்க தங்களோட அன்புக்குரியவங்களோட உடல்களை கூட இழந்திருக்கலாம். ஆனா அவங்களோட நினைவுகளை அவங்க எப்பவுமே இழக்க மாட்டாங்க. இந்த தொகுப்பு முழுக்கவே தப்பி பிழைச்சவங்களோட இந்த ஆழமான தனிப்பட்ட பார்வையை தான் நம்ம உற்று நோக்க போறோம். ஏன்னா ஒரு வரலாற்று நிகழ்வை அதை நேர்ல அனுபவிச்சவங்களோட கண்கள் வழியா பாக்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பகுதி 1. 26 ஆண்டுகால மோதல் மற்றும் இந்த துயரத்தோட வேர்கள். 26 வருஷம். இது சாதாரண ஒரு நம்பர் கிடையாதுங்க. இலங்கை உள்நாட்டு போர் நடந்த ஆண்டுகளோட கணக்குது. தமிழர்களுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில, குறிப்பா இலங்கையோட வடகிழக்கு பகுதியை மையமா வச்சு முழுசா 26 வருஷம் இந்த மோதல் நடந்திருக்கு. ஒரு தலைமுறையே யோசிச்சு பாருங்க, ஒரு முழு தலைமுறையே இந்த மோதலுக்குள்ளேயே பிறந்து வளர்ந்து அங்கேயே வாழ்ந்திருக்காங்க. அதனால நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, முள்ளிவாய்க்கால் அப்படிங்கிறது ஒரே நாள்ல நடந்த சம்பவம் இல்ல. அது பல தசாப்த கால வழியோட ஒரு உச்சகட்டம். பகுதி 2. மே 2009 முள்ளிவாய்க்காலில் இறுதிக்கட்டம். இந்த நீண்ட மோதலோட இறுதி கட்டத்தை நாம இப்போ பாப்போம். 1983ல இந்த இலங்கை உள்நாட்டு போர் ஆரம்பிக்குது. எத்தனையோ ஏற்ற இறக்கங்களுக்கு பிறகு நிலைமை ரொம்ப தீவிரமாகி ஏப்ரல் 2009ல வடகிழக்கு மோதல் பகுதிகள்ல சாதாரண பொதுமக்கள் முற்றிலுமா சிக்கிக்கிறாங்க. எங்கேயும் தப்பிச்சு போக முடியாத ஒரு சூழ்நிலை. இறுதியா மே 2009ல முள்ளிவாய்க்கால்ல போர் அதோட இறுதி கட்டத்தை அடையுது. அந்த நேரத்துல ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகள், உலக அளவிலேயே மிகப்பெரிய அதிர்வலைகளையும் விவாதங்களையும் ஏற்படுத்தின ஒரு காலகட்டம் அது. எப்படி ஒரு மக்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சின்ன நிலப்பரப்புக்குள்ள முடக்கப்பட்டாங்க அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா நமக்கு காட்டுது. பகுதி 3. சிதைக்கப்பட்ட குடும்பங்களும் இடம்பெயர்ந்த வாழ்வும். அரசியலெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு மறுபடியும் நாம மனித உணர்வுகளுக்கே வருவோம். குடும்பங்கள் பிரிஞ்சன, வீடுகள் தூசியா மாறுச்சு. இதுதாங்க அந்த மக்களோட உண்மையான யதார்த்தம். போரோட அந்த இறுதி கட்டத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க பல திசைகள்ல சிதறி போனாங்க. தலைமுறை தலைமுறையா அவங்க வாழ்ந்த வீடுகள், அவங்களோட சின்ன சின்ன சேமிப்புகள், அவங்களோட அழகான நினைவுகள் எல்லாமே கண் முன்னாடியே தூசியா கரைஞ்சு போச்சு. ஒரு திடீர் இடம்பெயர்வு மனித மனத்தை எப்படியெல்லாம் சுக்குநூறா உடைக்கும்னு தப்பி பிழைச்சவங்களோட கதைகள் நமக்கு ரொம்ப வலிகளோட உணர்த்துது. இது அவங்களோட அன்றாட இயல்பு வாழ்க்கையோட ஒரு முழுமையான அழிவு. எந்த ஒரு போர்லுமே ரொம்ப கொடூரமான விஷயம் என்ன தெரியுமா? அது யார அதிகமா பாதிக்குது அப்படிங்கிறது தான். அப்பாவி மக்கள், குறிப்பா குழந்தைகள், பெண்கள், அப்புறம் முதியவர்கள். இந்த இறுதிக்கட்ட போர்ல தங்களை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு கூட தெரியாத, இந்த ஆயுதமும் இல்லாத, ரொம்பவே பாதிக்கப்படக்கூடிய நிலையில இருந்தவங்க இவங்கதான். இன்னைக்கும் தப்பி பிழைச்சவங்களோட நினைவுகள்ல தங்களை காப்பாத்திக்க முடியாத இந்த நிராயுதபாணியான மக்களோட கதைகள் தான் மிகப்பெரிய வலியை சுமந்துகிட்டு நிக்குது. இவங்களோட இழப்பு தான் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வுலையுமே ரொம்ப ரொம்ப இருண்ட பகுதி. ஒரு இனத்தின் கண்ணீர் வரலாறு. இந்த குறிப்பிட்ட வரிய கவனிச்சிங்களா? இது ஏதோ ஒரு தனி நபரோட இழப்ப பத்தி பேசல. சிதைக்கப்பட்ட குடும்பங்கள் பல தலைமுறைகளா சுமக்க போற ஒரு கூட்டு துயரம் இது. ஒரு சமூகம் ஒட்டுமொத்தமா அனுபவிச்ச அந்த பெரு வலிய அவங்களோட ஒட்டுமொத்த கண்ணீல இந்த ஒரே ஒரு சின்ன வரி ரொம்ப ஆழமா, ரொம்ப அழுத்தமா பதிவு செஞ்சிருக்கு. பகுதி 4. மௌனமாக பார்த்த உலகம் மற்றும் நீதிக்கான தேடல். இப்போ உங்ககிட்டயே நான் ஒரு நேரடியான கேள்வியை கேட்கிறேன். உலகம் ஏன் இதை பார்த்துக்கிட்டு மட்டுமே இருந்துச்சு?
தப்பி பழைச்ச ஒவ்வொருத்தரோட மனசுலயும் இன்னைக்கும் எதிரொலிக்கிற கேள்வி இதுதாங்க. இவ்ளோ பெரிய துயரம் நடக்கும்போது எப்பவுமே மனித உரிமைகளை பத்தி பேசுற இந்த உலகம், சர்வதேச அமைப்புகள் எல்லாம் ஏன் இவ்ளோ மௌனமா இருந்துச்சு? இந்த கேள்வி சர்வதேச மனிதாபிமான பொறுப்புகளை பத்தின ஒரு மிகப்பெரிய சுயபரிசோதனைய நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளயும் தூண்ட வேண்டியது ரொம்பவே அவசியம். அந்த மக்களோட நீதிக்கான தாகம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இந்த பதிவுகள் நமக்கு உணர்த்துது. கரைந்து போன குரல்கள் காலத்தையே கேள்வி கேட்கும். ஒரு துயரம் அப்படிங்கிறது வெறும் அழுகையோட முடிஞ்சு போறது இல்லைங்க. அது பதில்களையும் இதுக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிற கேள்வியையும் எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த போர்க்களத்துல அமைதியாகி போன அந்த குரல்கள் இன்னைக்கு காலத்தோட மனசாட்சிய பார்த்து பல கேள்விகளை எழுப்பிக்கிட்டே தான் இருக்கு. அந்த மக்களோட வலி எப்படி நீதிக்கான ஒரு நிரந்தர கோரிக்கையா மாறி இருக்குன்னு இந்த கவிதை வரி ரொம்ப அழகா ஆனா ரொம்ப வலியோட சொல்லுது. பகுதி 5 மே 18 ஒருபோதும் மறக்காத நினைவு நாள் மற்றும் இன்றைய சமூக நினைவேந்தல். சரி, இப்போ நாம நிகழ்காலத்துக்கு வருவோம். உலகமெங்கும் பரவி வாழ்ற தமிழர்களும் தப்பி பிழைச்சவங்களும் இன்னைக்கு எப்படி கடந்த காலத்தை நினைவு கூர்றாங்க? மே 18ஆம் தேதிய தமிழீழத்தின் கருப்பு தினமாவும் முள்ளிவாய்க்கால் நினைவு நாளாகவும் அவங்க வருஷா வருஷம் அனுசரிக்கிறாங்க. அவங்க ஒன்னு கூடுறாங்க, உயிரிழந்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க. அதோட மட்டும் இல்லாம அடுத்த தலைமுறைக்கு தங்களோட வரலாற்று கடத்துறாங்க. மனித உரிமைகளோட முக்கியத்துவத்தை உலகத்துக்கு உரக்க சொல்றாங்க. எல்லாத்துக்கும் மேலா தங்களுக்கான நீதியை கேட்கறாங்க. இந்த நினைவேந்தல் அப்படிங்கிறது வெறும் சோகத்தோட வெளிப்பாடு மட்டும் கிடையாதுங்க. அது ஒரு சமூகம் எப்படி மீண்டும் எழுந்து நிக்குது அப்படிங்கறதோட அடையாளம். மறக்க முடியாத நினைவுகள், மௌனமாக்க முடியாத குரல்கள். எத்தனை பெருந்துயரங்கள் வந்தாலும் தங்களோட பண்பாட்டு அடையாளத்தையும் வரலாற்று நினைவுகளையும் யாராலையும் அழிச்சிட முடியாது அப்படிங்கிற அவங்களோட உறுதிப்பாட்டை தான் இது காட்டுது. இவ்ளோ பெரிய இழப்புகளுக்கு மத்தியிலையும் தங்களோட வரலாற்றை உயிர்ப்போழ வச்சிருக்கிறவங்களோட மன உறுதியைத்தான் இந்த வரி பிரதிபலிக்குது. இந்த மே 18 அப்படிங்கிற நாள் அந்த சமுதாயத்துக்கு 2 விதமான உணர்வுகளை தருது. இது ஒரு கருப்பு நாள் தான், ஆனா ஒருபோதும் மறக்கக்கூடாத நினைவேந்தல் நாள். இது அவங்க வரலாற்றோட மிக இருண்ட பக்கம் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா அந்த இருட்டை தாண்டி அத ஒரு நினைவேந்தல் நாளா, தங்களோட மக்களை போற்ற ஒரு நாளா அவங்க மாத்தி அமைச்சிருக்காங்க. இருள நினைவு கூர்றது மூலமா மட்டும்தான் ஒளிய நோக்கிய பயணத்தை தொடர முடியும் அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா உணர்த்துது. இறுதியா நாம எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு கேள்வி இதுதான். வரலாறு மறக்கப்படுமானால் இந்த குரல்கள் மீண்டும் ஒருபோதும் மௌனமாக்கப்படாது அப்படிங்கறத மனித குலம் எப்படி உறுதி செய்யும்? தப்பி பிழைச்சவங்களோட இந்த கதை ஏதோ ஒரு ஊர்ல நடந்த கதை இல்ல. உலகளாவிய மனித உரிமைகள் பத்தின நம்மளோட புரிதலோடு நேரடியா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். நடந்தவற்றை புரிஞ்சுக்கிறதும் அதை நினைவில் வச்சுக்கிறதும் மட்டும்தான் எதிர்காலத்துல இதுபோன்ற துயரங்கள் நடக்காம இருக்கிறதுக்கான முதல் படி. இந்த தொகுத்து உங்களுக்குள்ள சில புதிய திறப்புகளை ஏற்படுத்தியிருக்கும் நான் நம்புறேன். இந்த வரலாற்று பதிவுகளை நீங்களும் ஒரு முறை ஆழமா சிந்திச்சு பாருங்க. நன்றி.